அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது உங்களால் முதலமைச்சராக நான் பதவியில வீட்டுக்கின்ற பொழுது நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையிலே விவசாய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அத்தனையும் அனுபவ நீதியாக அனுபவித்திருக்கின்றேன். அதனால அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அத்திக்கட அவனாசி திட்டத்தை கொண்டு வந்தேன். இந்த திட்டம் வருவதற்கு 50 ஆண்டு காலம் நம்முடைய விவசாயிகள் போராடி வந்தார்கள். அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்கு முழுக்க முழுக்க மாநில நிதி 1652 கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக அவனாசிக்கு வந்து விவசாய பெருமுடிய மக்கள் எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையிலே அடிக்கல் நாட்டினேன். நான் முதலமைச்சர் இருக்கிற வரை வேகமாக துரிதமாக அந்த பணி செயல்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 85% பணிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தது அண்ணா திமுக ஆட்சியில. பிறகு 2021 ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை முடக்கி வைத்தார்கள். வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால் புரட்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்க பார்த்தார்கள். ஆமை வேகத்திலே இந்த திட்டம் நடைபெற்றது. நான் சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே நம்முடைய முதலமைச்சரிடத்திலே நான் கோரிக்கை வைத்தேன். இது விவசாயியுடைய பிரச்சனை. இன்றைக்கு பவானி ஆற்றிலும் சரி, மேட்டூர் காவிரி ஆற்றிலும் சரி உபரி நீர் வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. உபரி நீரை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதற்குத்தான் அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றுங்கள் என்று பல முறை கோரிக்கை வைத்தோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆமை வேகத்திலே இந்த பணியை முடுக்கி விடுவதற்கு பதிலாக ஆமை வேகத்திலே செயல்பட்டு ஒரு வழியாக 3 ஆண்டு கழித்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அந்த திட்டத்தை திறந்து வச்சாங்க. அந்த திட்டத்தில் இன்னும் பல ஏரிகள் விடுபட்டிருக்குது. அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்களது விடுபட்ட ஏரி குளங்கள் அனைத்தும் நிரப்பப்படும். ஆக இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிறகு நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்குது, குடிப்பதற்கு தேவையான நீர். நான் வரும்போது கூட என்னிடத்தில் தெரிவித்தார்கள், எங்களுடைய வறட்சியான பகுதி எங்களுடைய குட்டையிலே நீர் நிரம்பி இருக்கிறது, ஏரியிலே நீர் நிரம்பி மீன் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. வறட்சியான பகுதியிலே ஏரியிலே மீன் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.